ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்க தர்ஷா குப்தா. தர்ஷா குப்தோட இஷ்யூ தான் இப்போ ரீசெண்டாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, தன்னோட கவர்ச்சியை யூஸ் பண்ணி இளைஞர்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. இதில் சின்ன பசங்களும் பாதிக்கப்பட்டு காம வலையில விழுகுறாங்க. இது சொசைட்டிக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வருது. ஸோ அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸும் போட்டிருந்தாங்க. திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா இளைஞர்கள் தான் முக்கியமா பாதிக்கப்படுறாங்க. சூப்பர் சாட்டு, ஸ்பெஷல் சாட்டு, கோல்டு சாட்டு, பிளாட்டினம் சாட்டு, சாட்டிஸ்பேக்ஷன் சாட்டு, பர்சனல் சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சாட்டு வச்சிருக்காங்க. அதுல லெவல் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. லெவல் 1 வந்து பாத்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 16,000 ரூபாய் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் முறையை வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க, உள்ள ஜாலியா பேசலாம், சிலுக்கா பேசலாம், சிலுமிசமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசு கீழே இருக்கிற நபர்கள்லாம் தூண்டும் விதமா பேசியிருக்காங்க. அவங்க மேல சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள கமிஷனர் ஆபீஸ் வந்திருக்கேன். ஸோ இவர் இப்படி கேஸ் போட்டதுக்கப்புறம் எல்லா பேருமே தர்ஷா குப்தாவுக்கு அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இந்த பொண்ணு இப்படி தான் பண்ணுது, இப்படி தான் காசு வாங்கி இப்போ BMW கார்லாம் வாங்கிருச்சு, இப்படி தான் சம்பாரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தாவோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா தர்ஷா குப்தா ஃபைனலாக எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்ளைல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஃபேமுக்காண்டி என்னோட நேமை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட்ல என்ன இருக்குன்னே தெரியாம என்ன அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்ல என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. இப்படி என் மேல தேவையில்லாம பொய்யா வதந்திகளை பரப்புறதுக்கு, என்னோட நேம கெடுக்கிறதுக்கு நான் உங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லியிருக்காங்க கோவத்துல. அண்ட் இந்த அட்வொகேட்டுக்கு ஒரு மெசேஜும் அனுப்பியிருக்காங்க, நான் உங்ககிட்ட பேசணும், என்னோட மெசேஜை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்ற மாதிரி அந்த வெப்சைட்ல நான் எந்த தப்பான பிசினஸுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லலாம்.